வனங்காட்டில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, டைலாக்லாம் பின்னி பெடலை திருப்பீங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? இன்னும் நான் ஒரு விஷயத்த சொல்லலை சார். சாரி ரோஷன், லெட் மீ டாக். இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார், இங்கே சுதீப், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்கள் செட்டில் வரல. ஏம்மா உனக்கு லாஸ்ட்லேயே கூப்பிடுறாரு அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு விஷயம், வாங்கம்மா கம். இது இன்டென்ஷன்ல வரல சார், ஆச்சு. கரெக்டா? அது மைண்ட்ல நீங்க வச்சுக்கிங்கன்னா, இப்படி கேட்டீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்ட்ல அப்படி இல்லை. செலிப்ரேஷன்ல வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணும். Imagine now you said, no sir, how did this work? I'll tell you, not one person in our set woke up and went to another person and said, என்ன நடந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் ஆச்சு. யார் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. லவ்ல லவ் மட்டும் தான் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கணும். இவர் எல்லாரும் ஹோல் ஃபில்ம் கம் ஹோல் ஃபில்ம், ஹவ் யூ வேர் ட்ரீட்டட், ஹவ் யூ வேர் ரெஸ்பெக்டட், ஹவ் யூ வேர் செரிஷ்ட், அது பற்றி ஃபர்ஸ்ட் பேசுங்க. இது ஏன் கொஸ்டின்? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சார் இது முடியாது சார். ஏன் சார்? வாங்க சார். Thank you so much for joining with us. Okay, na சொன்ன மாதிரி it's going to be a conversation between the press media and the movie team. உங்களுக்கு இந்த படத்தை சம்பந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் you can ask. It's going to be an unfiltered conversation. Our stars will just answer very truthfully and honest from the heart. படத்தை சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கேட்கலாம். சுதீப் சார் மைக் கொடு. சுதீப் சார் இங்கே சார். சார் ஹலோ சார். ஹலோ சார். சார் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் சொன்னாங்க. ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட். கேன் யூ இன்க்ரீஸ் த வால்யூம் ப்ளீஸ்? வி கான்ட் ஹியர் தெம் சார். அவர் பேசுறது வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். ஹலோ செக் செக் செக். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசர் சொன்னாங்க, சுதீப் சார் ப்ரொடியூசருக்கு ஃபேவர் பண்ணது மாதிரி ரெவென்யூ ஷேரிங் இந்த மாதிரி இதில் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் எடுத்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. பொதுவாக பெரிய பெரிய ஹீரோ இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு பேசிட்டு இது மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன காரணம், என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அவர் எதுக்கு பண்ணுறாரு எனக்கு தெரியல, நான் எதுக்கு பண்ணேன்னு தெரியும் சார். ஐ திங்க் ஒரு 29 இயர்ஸ் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு இப்போ அந்த கொஞ்சம் சுச்சுவேஷனில் இருக்கேன் சார், ரெவென்யூ ஷேர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் ஐ திங்க் வி ஆர் ஒர்க்கிங் வித் குட் பேனர்ஸ், குட் பீப்புள். அதுக்கு கொஞ்சம் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஐ திங்க் போஸ்ட் கோவிட் த டெக்கரம் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் தமிழ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பிஸ்னஸ் யூனோ த டைனாமிக்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். இப்போ படம்ல காசு இல்லைன்னு சொல்ல முடியாது, காசு நிறைய இருக்குது சார். ஆனால் ஐ திங்க் த மேத்தமேட்டிக்ஸ் தட் இஸ் கோயிங் வித் த ஃபில்ம்ஸ் டுடே வித் த எக்கானமி, ஐ திங்க் தட் நீட்ஸ் அ லிட்டில் அட்டென்ஷன். இப்போ இது பண்ண முடியும் சார். ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது பட்ஜெட்ஸ் cannot be compromised. Other actors' payments cannot be compromised. Nothing can be compromised. I think the only way, the biggest revenue, I guess, apart from the production, ஒரு பேர் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போனால் அங்கே தான் போகுது பெரிய விஷயம், பெரிய அமௌண்ட். ஐ திங்க் அங்கே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி if we can collaborate well, I think by the end of the day, the pressure on the production house will be much lesser. சேம் திங் கோஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கூட சார். இது இப்போ ரெவென்யூ ஷேரிங் எப்போ பண்ண முடியும்னா, அவருக்கு கூட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட தே ஹாவ் டு மெயின்டைன் தட் ரிலேஷன்ஷிப்.
அப்போ தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா அங்கே தான் பிரேக் ஆகுது அது. ஐ திங்க் சத்யஜோதி அண்ட் us have gone very well together and I'm happy we did it, sir. Good evening, Mr. Sudeep. Shalini here. Hi, ma'am. The Max was wonderful. And how did Mr. Vijay Karthikeya impress you the second time, and why Mark? See, if you fall in love with the person once, no, you don't need to fall in love again, right? Correct. I hope you got my answer, sir. So, சுதீப் சார், சுதீப் சார், இங்க சார் சொல்லுங்க சார். சரிங்க, ஒரு நிமிஷம் சார். சார் ஓகே சார். கேட்கலாமா? நீங்க இன்னும் கொஸ்டினை கேட்கல, ஆல்ரெடி சவுண்ட் வந்துச்சு சார். இப்போ கொஸ்டின் கேட்குறேன் சார். சார். எஸ் சார். இப்போ மஸ்துகா மலையகா பாட்டில் ஒரு வருஷம் ஸ்லோ சார். அந்த மஸ்துகா மலையகான்னு ஒரு பாடு பாடுறீங்க, அந்த சாங்கில் அந்த ஹீரோயினை நீங்கள் வந்து தொடவே இல்லை. ஆமாம் சார். தொடாமே நடிக்கிறீங்க சார். உங்களுக்கு எதுக்கு சார் ஃபீல் ஆகுது? இல்லை இல்லை அந்த 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 சாங்குக்கு நீங்கள் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பண்ணி அப்படித்தான் அந்த சாங்கோட பார்வையாளருக்கு ரொம்ப ஈடுபட இருக்கும் சார். எனக்கு ஒரு செகண்ட், எனக்கு தமிழ் வருது, இவ்வளோ ஸ்பீடாக வரா சார், கொஞ்சம் ஸ்லோவா எனக்காக ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஆமாம், தொடவும் அடிச்சிருக்கீங்க, என்ன காரணம்? தொட வேண்டாம் சொன்னாங்களா, உங்களுக்கு கூச்சமா? யார் தொட வேணாம்னு சொன்னாரு? இல்லை அவங்க சொன்னாங்களா? இல்லை சார், ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்டுக்கும் சொல்ல மாட்டாரு தொட வேணாம். அப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்கே வர முடியாது. அப்போ ஏன் நீங்கள் தொடணும் சார்? நீங்கள் ஆனால் எங்கே எப்போ பண்ணணுமோ அப்போ தான் பண்ணணும், எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. எல்லா இடத்துல பண்ணக்கூடாது. இங்கே வந்து கேரக்டருக்கு சூட் ஆகாது. இந்த கேரக்டர் போயிருக்கிற ஒரு ரூட்ல இருக்கிற ஒரு இன்டென்ஷன்ல அங்கே வந்து சாங்குக்கு வர்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. இந்த சாங் வந்து சும்மா ஒரு சாங் இல்லை. அந்த குரு சார் ஒரு வெட்டிங், அவருக்கு ப்ரொவோக் பண்றதுக்கு, இரிட்டேட் பண்றதுக்கு தான் அந்த வெட்டிங் உள்ள வரேன் நான். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரேன். அப்போ டிஸ்டர்ப் பண்றதுக்கு வர்றதுக்கு போகுது, அங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. நான் டான்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு அந்த பொண்ணோட இன்வால்வ் ஆகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். சாங்ல இன்வால்வ் ஆயிருக்கேன், பொண்ணோட இல்லை சார். சார் இன்னொரு கொஸ்டின் சார். படத்தில் நீங்கள் நிறைய இடத்துல சிகரெட் பிடிக்கிறீங்க, ஆனால் ஒரு டயலாக் சொல்றீங்க, உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும்னா சிகரெட் பிடிக்காதீங்கன்னு. உடம்பு சொல்லவே இல்லை சார். தம் அடிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணணும்டான்னு சொன்னேன், அவ்வளோ சார். விடணும்னு சொல்லலை சார். ஆனால் நீங்கள் படத்தில் நிறைய இடத்துல படிக்கிறீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே சிகரெட் யாரை அடிக்கிற அவருக்கு மட்டும்தான் தெரியும் சார். சில சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப டயர்டாகும் போது அந்த ஃபீல் வருது, விட்டுடணும்டான. ஆனால் நெக்ஸ்ட் வந்து போயிடுவோம் சார். கம்மி பண்ணணும்டா சொல்ல இருக்குது, விடணும்னு சொல்லலை சார். Okay, Kichao here. You have been in the industry for 3 decades. Post-COVID, how the business model is changing. Do you think the audience, the way they consume the movie, come to theaters have changed a lot? The movie watching habit has changed a lot. Post-COVID, and what are the challenges a creator faces? Exposure, sir. I think the exposure to cinema, exposure to content, exposure to varieties of actors and storytelling, conceiving, everything has been overly exposed, because when the COVID happened, I think everybody got exposed, introduced to platforms which is coming in the OTT. So the people started watching other films, the speed of the films, making of the films. See, the storytelling of our Indian cinema has not changed, sir. I think the dynamics have changed. Conceiving patterns have changed. I think you need to tell a story to the point now. Unnecessary things cannot be accepted, because I told you, once we are introduced to certain things, I think the pattern is accepted and we need to adapt it. So dynamics have definitely changed. That's why you see a difference in storytelling today. You don't have a formula. As in a hero comes and suddenly one introduction song, and suddenly one love song, suddenly there's a comedy track which is irrelevant to the script. Today, as audiences, I'm very sure you know that once you go into the film, you don't mind anything as long as it is coming in the flow of the film, sir. Nothing which is irrelevant, correct? So as long as whatever I'm telling on the screen is not disturbing the plot I'm trying to tell you, I think everything is okay. That started, I think that kind of a penetration of storytelling has started post-COVID, which we strongly need to accept and adapt and alter. One last question before I pass it. See, until a few years ago, South Indian cinema meant Tamil and Telugu cinema. But today, Sandalwood has gone so big, broken barriers, found new boundaries too.
What was the impetus exactly for that? You have been making good movies, but the exposure, the kind of boundaries that you broke, and what was the impetus for that? Nothing, sir. I think constant effort, evolution, and intent. Everybody wants to do well. You know, we just cannot accept that one particular person or a family in whole of India is doing extremely well. We all just keep clapping for them. Yeah, we all evolve. We all want to grow. And when I think generations pass, you know, we all accept what is happening. When we learn what to do, you know, wanting to grow more, wanting to deliver is never an illegal part of a mindset. As long as you know what you want to do. If you have it within you, why not achieve? Why are you just being an audience and clapping? You know, get up, conquer. That's what I believe. You do it. We can do it. No, everybody does it. சுதீப் சார், குட் ஈவினிங் சார். சார், டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட மேக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இங்கே சார், நான் எங்கே பார்த்து ஆன்சர் இங்கே சார். சார், டைரக்டர் விஜய் கார்த்திகேயோட திரும்பவும் மேக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறீங்க. எந்த விஷயம் உங்களுக்கு அவரோட திரும்பவும் ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு? சேம் திங் வைஸ் வர்சா டு த டைரக்டர் ஆல்சோ. என்ன வாட் இஸ் சார், விஜய் கார்த்திகே டைரக்டர் மேக்ஸ் அவரோட பண்ணீங்க, திரும்பவும் அவர் கூட பண்ணணுங்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ரீசனாக இருந்தது? அவரே எனக்கு பிடிக்கும் சார். அவரோட எல்லா விஷயத்தையும் எனக்கு பிடிக்கும் சார். அதுக்கு தான் இங்கேருந்து அங்கே வந்தார் என்ன தேடி. நான் அவரை பிடிச்சிட்டேன். மேக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது எந்த விதத்தில் யூ ஃபீல் இட் பெட்டர்? We are better by 1 year, the difference of 1 year. We are better by budget because of Satyajyoti. We are better because we know each other. And we are better because we have a fabulous star cast. And we are better because the story, the content in this film is 5 times bigger than the other previous films. இந்த ஸ்டார் காஸ்ட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், ஸ்டார் காஸ்ட்டை பற்றி குரு சார், நவீன் சந்திரா, யோகி பாபு இவங்களோட ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் இருக்கு? No, I have to answer 107 days now. So, in one word, if I can tell you, sir, I think I'll tell you in one line, sir. Mark வந்து நான் விஜய் சேர்ந்து ஒரு பண்ண ஒரு ஐடியா சார். தட்ஸ் ஆல். ஆல் தீஸ் பீப்புள் தே மேட் மார்க் சார். தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தம். நான் வந்து அவருக்கு ஒரு வாட்டி எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து சொன்னது என்னன்னா, இல்லை இப்படி ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாரும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ளீஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். யாருமே ரெஸ்ட் எடுக்கல, எதுவுமே ஒரு இது பண்ணல. ஏன்னா மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டர் இங்கே செட்டில் வந்து இவர் சார், யோகி பாபு. சார், இவருக்கு ஒரு கால் இந்த செட்டில், இந்த கால் இந்த செட்டில், இந்த கை இந்த செட்டில் அப்படி வருது. யோகி பாபு சார் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். சார் சார் நீங்க இப்போ வந்து வண்டி வாங்குறீங்களே? ஆமாம் சார். பேமெண்ட் மட்டும் தானே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறீங்க. வண்டி இன்ஸ்டால்மெண்ட்ல வருதா? இவர் இன்ஸ்டால்மெண்ட்ல வரார் சார். எங்களுக்கு எப்படின்னா இந்த செட்டில் நாங்கள் வந்து பேக்கப் பண்ண சொல்லுவார் சார். நாங்கள் இன்னும் ஆல்ரெடி நைட்டு டே ஆச்சு, ஏன்னு கிளம்புனோம். சார் 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 திரும்பி வாங்க, ஏன்னா யோகி சார் வந்துட்டார், யோகி சார் வந்துட்டார், வந்து நீங்கள் விட்டுட்டு அவர் வேற போயிடுவாருன்னு. அப்படி ஒரு அவருக்காக நீங்களும் காத்திருந்தீங்க சார். எது இல்லை சார், நான் சொல்கிறேன் சார், எதுக்காக வெயிட் பண்ணோன்னு, எதுக்காக வெயிட் பண்ணோன்னா அந்த மாதிரி விஷயம் இருக்கு சார் இவர்கிட்ட. ஓகே, தட்ஸ் குட் இல்லையா? 100% சார். ஹி இஸ் an asset. Not only him, 100%. Everybody sir, I think everybody here, now வந்து I can proudly say sir, my team, technical team, actors team, everybody, day and night they have worked, and not once, எதுவுமே ஒரு விஷயத்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகல, யாருமே வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆகல. எவ்ரிபடி woke up every morning with the same intention sir, to do well. All the best sir. செந்தில் தியாகராஜன் சாருக்கு உங்களுக்கு தான் கொஸ்டின். அதாவது இப்போ சமீபமாக மேக்ஸ் ஆகட்டும், இப்போ மார்க் ஆகட்டும், தமிழ் டைரக்டரு அதே மாதிரி தமிழ் ப்ரொடியூசர்ஸ் திடீர்னு ஏன் அந்த மாற்றம்? திடீர்னு ஆச்சு சார், எனக்கு தெரியல எப்படி. இந்த திடீர்னு எனக்கு ஆன்சரே இல்லை.
ஏன்னா டைம் எடுத்து இந்த லைஃப்பில் எதாவது ஆச்சுன்னா எனக்கு இது சம்மரைஸ் பண்ணலாம், பைசெக் பண்ணி அது ஸ்டடி பண்ணலாம். இது திடீர்னு ஆச்சு கோவிட் மாதிரி என் லைஃப்பில். நல்லா இருக்கு. ஆனால் அவரும் நல்லா இருக்காரு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா இருக்கு. தே ஹவ் பீன் வித் மீ ஃபார் அ வெரி லாங் டைம். ஹீ இஸ் ஐ டெல் யூ சாரி, அவர் வந்து இங்கே ஐ திங்க் விஜயோட விஜய் ஹேஸ் காட் லாட் மோர் பொட்டென்ஷியல். அண்ட் நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஃபஸ்ட் படம் பண்ணுன்னு ஒரு டிசிஷன் எடுக்கலை, அது ஆச்சு. ஏன்னா அவரோட இருக்கிற ஒரு டேலண்ட், அவர் கன்விக்ஷன் எனக்கு பிடிச்சிது. ஃபஸ்ட் படம்துக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்ட் வருது, அவரோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்னொரு நாட் சொல்லும்போது, அண்ட் சத்யஜோதி ஆக்சுவலி வந்து சார், தே ஹவ் கம் இன் டு மை லைஃப் மெனி இயர்ஸ் பேக். இப்போ இல்லை, ஒரு டைரக்டரோட தான் வந்தார் அவர். அண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, ஏதோ படம் ஸ்டார்ட் பண்ணும், அந்த டைரக்டர் வேற படத்துக்கு ஓடிடுவார். வாபஸ் அகெயின் வி போத் ஆர் ஒன்லி சிட்டிங் அண்ட் டாக்கிங். எகெயின் அந்த டைரக்டர் திரும்பி வராரு, எகெயின் இன்னும் ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் வாபஸ் ஓடிடுவார். அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி பாவம் அவர் தெரியல எவ்வளோ வாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், உங்களுக்கு தான் சார், இல்லை அவர் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு சார், இருங்க நான் என்ன கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார் சார். அப்போ நான் வந்து ஐ அப்ரோச் சத்யஜோதி சார் அண்ட் தியாகராஜன் சார் அண்ட் ஐ செட், அர்ஜுன் வாஸ் வித் மீ இன் டச். ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, மை டிரெக்டர், இஃப் இட் இஸ் ஓகே நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா நிறைய ஃப்ரம் மெனி இயர்ஸ் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. எத்திக்கலி ஐ ஃபீல் ஐ ஓ இட் டு யூ, டூ இட். ஸோ அப்படி தான். அதர்வைஸ் இவர் வந்து தே கேம் மெனி இயர்ஸ் பேக். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து வேறு காரணத்துக்கு அது முன்னாலே போகல. ஸோ ஐ திங்க் ஹீ வாஸ் தேர் வித் மீ, வி ஜஸ்ட் கொலாபரேட்டட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்களே திடீர்னு ஆச்சுன்னு, ஆனால் திஸ் திடீர் ரொம்ப நல்லா இருக்கு சார். சார் மேக்ஸுக்கு நாங்கள் மேக்ஸிமம் மார்க் கொடுத்தோம், மார்க்குக்கு ரிவ்யூவர்ஸ்லாம் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மார்க்குக்கு மார்க்ஸே வேணாம் சார், உங்கள் லவ் வேணும் சார். விஜய் சார், ஐம் சாரி, விஜய் சார் ஹியர். சுதீப் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணணும், நேரடி தமிழ் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? என்ன சார்? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஹீரோவை வச்சு நீங்கள் நேரடியாக தமிழ் படம் டைரக்ஷன் பண்ண ஆசை இருக்குது? சார் இப்போ வந்து நான் இங்கே வந்திருக்கேன், நானும் கூட உங்கள் ஆர்டிஸ்ட் தானே, என்னை வச்சு தான் டைரக்ஷன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு நாங்கள் லவ் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் வேறு. We love all your heroes, sir. We have watched all your heroes' movies. We love them. We get inspired by them. But then finally, we do our own films, no? அப்படி நாங்கள் டைரக்ஷன் தான் வந்துச்சேன்னா சார்கிட்டே பேசிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எனக்கு தான் வச்சுக்கிறேன் சார். Nowadays the stars are facing high digital pressure and நீங்கள் ஒரு ஷோவை வேறு ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இந்த டிஜிட்டல் ப்ரெஷர் எப்படி பார்க்குறீங்க? ஃபேன்ஸோட வாரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபேன்ஸ் வார் நான் இதுக்கு ஹேண்டில் பண்ணணும் மேம். சார் சி, சினிமா வந்து ஒரு பெரிய 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 ப்ரொஃபஷன் அண்ட் விஷயம். அது வருது ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீன் மேலே, கரெக்ட்? அந்த ஸ்க்ரீன் மேலே வர விஷயத்துக்காக தான் இங்கே வந்து ஃபேன்ஸ் வராரு, எல்லாம் இருக்கேன். தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது தியேட்டரில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார் மேம்? விசில்ஸு, கிளாப்பு எல்லாமே, கரெக்ட்? ஸ்க்ரீனு கேன் ஓன்லி ஷோ அ ஃபில்ம், ஸ்க்ரீன் ஷுடன்ட் ரியாக்ட். ஸ்க்ரீன் ரியாக்ட் பண்ணாது, கரெக்ட்? ஹேவ் யூ சீன் அ ஸ்க்ரீன் ரியாக்ட் டு யுவர் விசில்ஸ் எனி டைம் மேம்? நோ. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு போயிட்டு அங்கே ரியாக்ட் பண்ணுறது பண்ண முடியாது. Because there is no and never will there be a clarity for the fan wars who started. You will never get to the surface, you will never get to the basics. Yeah, profession வந்து நாங்கள் வேலை பண்ணோம், படம் பண்ணோம். Then the serious film viewersக்கு தான் படம் பண்ணோம்.
கீழே வந்து everybody should understand there is a responsibility. They should always understand that. இல்லைன்னா நாங்கள் வந்து அங்கே போய் எல்லாமே இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க சொல்ல முடியாது. மேபி a maximum one line we can talk. But frankly, we don't know the truth. There is 1 zillion interpretations of this one matter. நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் வந்து நாங்கள் வந்து படம் பண்ணோம். There's a beautiful world called cinema which has been entertaining all of you, entertaining us, and I think our job is there, not reacting to these things. I think that is not our forte also. And வேற என்ன கேட்டீங்க? இது எப்படி பார்க்குறீங்க இந்த டிஜிட்டல் வார், ஃபேன்ஸோட வார், சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் இதுதான் மேம். ஃபேன்ஸ் I told you ma'am. I think we should see the bigger picture. We shouldn't go to the ground level and talk about these things, because maximum, as I told you ma'am, we can maybe as a moral of an actor, an ethical way, we can just probably put across a line. But do you think a war begins because of us? No, it begins because of them. We can only advise, request. Maximum go down to the level of requesting, and after that I think we should put on our makeup and start working for our films all over again. My intention every morning is to entertain and make you smile ma'am, not make you fight. சுரேஷ் கிச்சா சார் கொஸ்டின். சுரேஷ் காமாட்சி சார் வந்து மாநாடு படத்துக்கு உங்களை அப்ரோச் பண்ணேன்னு சொன்னார். அது எந்த கதாபாத்திரக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரெக்வஸ்ட் சார். ஆக்சுவலி நான் எந்த படம் பண்ணலையோ அது இங்கே இருக்காது சார். ஓகே, சாரி சார். Sir, no, not like that. I only remember the gentleman. I don't remember, and I remember speaking where எல்லாத்துமே we spoke sir, because அப்போ வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டீட்டெயில் உள்ள நான் போகல. ஓகே சார். நான் வந்து அந்த ஆள் அந்த ஜென்டில்மேனுக்கு உள்ள போயிட்டேன். இல்லை சார், ஈ படத்தில் I remember him sir, not what he told me about the script. So we get to understand that most of the film was shot during nights, and that you've shot the film in a period of 110 days, if I'm not mistaken. Am I audible, sir? Can you hear me? Yes, sir. So could you tell us a little... Just increase the volume a bit of my mic and their mic also. The monitor is a little far, we can't hear. Yes, sir. What's the question? The question is, you worked for this film through nights on most occasions. I believe most of it has been shot through the nights, correct? For 110 days? No, sir. This is a matter of 48 hours of film. It's not one night story. Okay. And we shot a lot many days in the daytime also, because it is in the process. It's a positioning of the film. It is not only in the nights. Okay. Yeah. So tell us about the experience of shooting and the duration of the period, the number of days that you shot, and the challenges that you had while shooting at nights. So nothing, sir. Actually, there is a very beautiful intention, and we did a lot of homework. You're talking about something. Let me put it the other way also. See, one element which everybody forgets now is it's very sweet. எல்லாரும் வந்து நான் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க், நான் பண்ண ஒரு கமிட்மெண்ட் எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் எல்லாரும் சொல்கிறாரு நான் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் சொன்னேன். சார் ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிள் கூட இருக்குது சார். அது என்னன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து டெக்னீஷியன்ஸு ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு என்ன ஃபோர்ஸில் இருந்தாலும் சப்போஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஸ்பீடில் இல்லைன்னா சான்ஸே இல்லை சார். ஸோ ஐ திங்க் அது எதுக்கு சொன்னேன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கொஸ்டின், பட் ஐ திங்க் நோபடி இஸ் மென்ஷனிங் தட், including I think it's probably the humbleness of the producers maybe that they're not talking. Sir, they have to be faster than us. In the ஒரு செட்ல நாங்க வேலை பண்ணும் போது from here the third set has to be getting ready, and if they are not fast நாங்க எவ்வளவு ஸ்பீட்ல இருந்தா என்ன எல்லாம் வேஸ்ட் தானே. ஓகே, ஒரு 20 days நாங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படலாம், hard work பண்ணலாம். Then after the 21st day we have to pack up because set is not ready, our location is not ready, our actors are not ready. We have worked about 110 days odd, 166 call sheets, number of about 80-90 locations, about 17-18 sets. So if I say this now, இப்போ வந்து நீங்க இமேஜின் பண்ணா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சத்யஜோதி எந்த ஸ்பீட்ல இருந்தாரு. You know, if we are in the first milestone, they needed to be in the 15th or the 20th milestone. That is how a film could go, and I think I give a lot of credit to the production house.
இது வந்து ஒரு நாட் ஜஸ்ட் இட் இஸ் ஸ்வீட் சார். ஆல் ஆஃப் யூ பீப்புள் செட் தட் ஒன் ஆக்டர் வந்து இப்படி ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தால் படம் ஃபினிஷ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் சார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த கமிட்மெண்ட் வரணும். அது வந்து வரலன்னா சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி எதுவுமே சார். ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் போத்னோ. நாங்கள் ஸ்பீடில் இருக்கும் போது எனக்கு வீட்டில் உட்காந்து ஹாலிடேஸ் கொடுத்து நாங்கள் தான் சார் பண்ணுங்க போது அது நடிக்கலை. ஸோ ஐ டோட்டலி என்ஜாய்ட் திஸ் ஹோல் சுச்சுவேஷன். ஏன்னா ஆல் ஆக்டர்ஸ் சார் இந்த நீங்கள் சொல்லும் போது டயர்ட்னஸ் அதுவுமே வரல. ஒரு ஸ்கூல் மாதிரியாக போச்சு. எப்படின்னா சப்போஸ் நைட் ஃபுல் நான் வந்து வேலை பண்ணி நான் வந்து 3:30 4 o'clock வாபஸ் வரும்போது இன்னொரு பேட்ச் ஹோட்டல்லேருந்து கிளம்பிருக்கு. அவர் ஷூட்டிங் இருக்குது காலையில். ஸோ we used to sit there chat, okay, you're shooting this. The two people, sir, who really worked hard in this film is the director and the DOP, sir. Rest illa, sir. At least we all actors got some rest. Our rest edukala actually. And I guess when we see such things happening in the set, everybody was smiling. Yarukku and the tiredness edume varala. But only thing we all knew, how many hours you needed rest. So everybody rested that little. Sometimes we have slept in the vanity van and just straight away gone because we could only sleep 1 or 2 hours. But I tell you, sir, it is because of such homework, such production houses, such technicians and such wonderful actors vande in the padam, in the speed without any quality compromising. Because we are all talking about number of hours, number of days, no? It appadi illa sir. Ena production scale enna sir? And the scale காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு ஸ்கேல் இந்த ஃபியூ டேஸில் எடுத்து வரணும், உள்ளே போடணும், எல்லாரும் அப்படி பண்ணணும்னா ஐ திங்க் இட் வாஸ் அ ஹியூமன்லி அன்பிலீவபிள் திங். அந்த செட்டில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஆக்சுவலி ஆயிருக்குன்னு. சேலஞ்சஸ் இல்லை சார். ஐ திங்க் சேலஞ்சஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. சேலஞ்சஸ் இருக்கணும். அப்போ தான் எல்லாம் இப்படி ஆகுது. சுதீப் சார், கடைசி கேள்வி சார். சார் 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 மைக் சார், மைக் கொடுங்கப்பா. வனங்காட்டில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. டைலாக்லாம் பின்னி பெடலை திருப்பீங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? என்ன நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். சாரி ரோஷன், லெட் மீ டாக். இப்போ நீங்கள் கேட்டிங்களே சார், இங்கே சுதீப், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்க செட்ல வரல. ஏம்மா உனக்கு லாஸ்ட்ல கூப்பிடுறாரு அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்க சொல்றீங்களே ஒரு விஷயம், வாங்கம்மா கம். இது இன்டென்ஷன்ல வரல சார், ஆச்சு. கரெக்டாக அது வந்து மைண்டில் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா இப்படி கேட்டிங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்டில் அப்படி இல்லை. செலிப்ரேஷனில் வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணும். இமேஜின் நவ் யூ செட், நோ சார், ஹவு டிட் திஸ் ஒர்க்? I'll tell you, not one person in our set woke up and went to another person and said, என்ன நடிஞ்சது தெரியுமா, இதெல்லாம் ஆச்சு. யார் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. லவ்வில் லவ் மட்டும் தான் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கணும். இவர் எல்லாரும் ஹோல் ஃபில்ம் ஹோல் ஃபில்ம் ஹவ் யூ வேர் ட்ரீட்டட், ஹவ் யூ வேர் ரெஸ்பெக்டட், ஹவ் யூ வேர் செரிஷ்ட், அது பற்றி ஃபர்ஸ்ட் பேசி. இது ஏன் கொஸ்டின்? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சார் இது முடியாது சார். ஏன் சார், வாங்க சார். ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பாருங்கள், சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க. இப்போது 2 பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியே வேறு மாதிரி வரும். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ ஹீரோயின்
இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, அது எதுவுமே யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு, மார்க் நல்லா வரணும், நமக்கு கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். அண்ட் நீங்கள் கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அசோசியேட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் சார். ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா, நான் அது பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த படம் வரும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறாங்க, அவங்கள மத்திய எனக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்களோ அதே எனக்கு பெரிய விஷயம். ஐ see it that way. So yeah. எல்லாம் ஒரு விஷயம் சார், எங்க தம்பிக்கு கொஞ்சம் சொல்லணும். அவர் இங்க உட்கார்ந்து இருக்காருன்னு மட்டும் தான் பார்த்தாரு. அவரு கூட ஃபர்ஸ்ட் கேள்வி அவருக்கு கேட்கவே இல்லை, எங்களுக்காக கேட்டாரு. லாஸ்ட் அவருக்கு கூட இங்க கண்ணு வந்துச்சு, ஐயோ இவரு கூட இருக்கிற, இப்போ நான் விசில் பிட்டு அப்படி போட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஃப் யூ would have asked them, no sir, I would have saluted you. அப்போ இங்க போயிருந்தார் அவரு. தப்பு இல்லை. ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ஒரு ஃபைட் சீனே இருக்கு. அவங்க ரெகுலர் ஹீரோஸ், அவங்க ஆக்டர் அப்படி இல்லை சார், அவரே பார்க்கல அவர் ஃபர்ஸ்ட். I love you, sir. Sir, mic. Sir, mic கொடுங்க சார். சார் இங்கே அல்ல மைக் எதுக்கு சொல்வேன்னா, எந்த கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு அந்த ஆடியன்ஸுக்கு தெரியாது. சார் நான் இப்போ அங்கே வந்தா இன்னும் வேற பிரச்சனை வருது சார். அவருக்கு சென்டர்ல வந்துட்டாங்க, வேணாம் சார். சார் ப்ரொடியூசர் ஆளு சார், நான் விடுங்க சார். சுதீப் சார், தமிழ் சினிமாவில் ராஜமௌழி சார் கூட சேர்ந்து பெரிய லெவலில் பேசப்பட்டீங்க. தமிழ் ரசிகரை ரொம்ப கவர்ந்த ஒரு நடிகர் நீங்கள் கர்நாடகாவில் இப்போ ராஜமௌழி பெரிய பெரிய படம் பண்ணுறாரு. அவர் கூட எப்போ இணைந்து செயல்பட போகிறீங்க, எப்போ நடிக்க போகிறீங்க? சார் ராஜமௌழி சார் அவரோட விஷன், அவருக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பண்ணுவார். ஸோ அது எனக்கு வந்த ஒரு பிளெஸ்ஸிங் சார். அந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர். அண்ட் நாட் ஓன்லி தட் சார், அந்த ஒரு படத்தில் எல்லா ஸ்டேட்ஸில் ஒரு லவ் ஆஸ் அன் ஆக்டர், அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் ஆசெட் சார். இப்போ உங்கள் ஸ்டேஜ் மேலே உட்காரும் போது அந்த ஒரு டேக் எனக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் போகுது. நெக்ஸ்ட் எப்போ கூப்பிடுவாரோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் சார், நான் இது உண்மை, இந்த படம் பண்ணும் அவரோட படம் பண்ணும் நான் எப்போவுமே லைஃப்பில் அது நான் வெயிட் பண்ணல சார். ஏவோட படம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குது, ஏவோட படம் பண்ணுறதுக்கு யார் இருக்காரு, ஃபஸ்ட்டு லவ் அவருக்கு கொடுக்குவேன் நான். அண்ட் ஐம் டூயிங் தட் சார். சி ஃபார் எக்ஸாம்பிள் when I saw AV ஆஃப் சத்யஜோதி, எவ்வளோ பெரிய ஏவி சார், அது என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அது. அந்த ஏவியில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் என்னன்னா, லாஸ்ட் ஃப்ரேமில் நான் இருக்கேங்க, என்னது கூட அந்த மெனு கார்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. சரி போதும் சார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேணும். போகிறேன் யார் ஆஸ் அன் ஆக்டர் சார், நான் எப்போவுமே ஒரு பெயிண்டிங் ஆக முடியாது சார். ஒரு நல்ல பெயிண்டிங்கில் ஒரு கலர் நான், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. சார் ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஹலோ சார், இங்கே சார் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, எம்ஜிஆர் மாரி. நீங்களும் விஜய் மாரி அடுத்த முதல்வர் ஆசைப்படுறீங்களா? இதுக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா நீங்கள் தான் சொல்லணும், அதுதான் சொல்லிடுவேன். என்ன ஆக்சுவலி கொஸ்டின் என்ன? நல்லா பேசுகிறவர் எல்லாருமே நாங்கள் அப்படி போக முடியாமல் சார். நான் கர்நாடகாவில் வந்துடுவேன். இந்த மீட்டிங் அப்புறம் கர்நாடகாவுக்கு தான் போகிறேன் வாபஸ். போதும் வந்திருக்கேன்,
You've spoken to me with lot of love. Enough, sir. I belong there. This is my beautiful another house. எப்போ வந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. அந்த ரெஸ்பெக்ட் தான் எனக்கு இப்போ வந்து இருக்கிற ஒரு ட்ரெஷர், மை ஆசெட். தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. தேங்க்யூ.